தெய்வத்தை வணங்குறதுக்கு எல்லா நாளுமே சிறந்த நாள் தான். விசேஷ நாட்களில் போய் வணங்குவது வந்து இன்னும் பலனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அவ்வளோதானே ஒளி, இந்த நாட்களில் மட்டும்தான் வணங்கணுமா, அப்போ மற்ற நாள் வணங்குனா பலன் கிடையாதா அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் கூட போதும். இது வந்து திருச்செந்தூர் தான் போகணும், பழனி தான் போகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயில், அதற்கும் வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் திருவுருவப் படம், திருவிக்கிரக சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவது, திருவுருவப் படத்திற்கு வந்து மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணி பூஜை செய்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வதே போதுமான ஒன்றாக இருக்கின்றது. முருகனுக்கு எந்த நாளில் விரதம் இருந்தாலும் விரத முறைங்கிறது ஒன்று தான். அவருடைய திருவுருவப் படமோ வேலோ விக்கிரகமோ வைத்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். குலதெய்வ விளக்கு போட்டுக்கோங்க, விநாயகருக்கு ஒரு தனி விளக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாமே எடுத்து ஒரு மனையில் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வேல் இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க. பால், பன்னீர், நெய் மட்டுமே போதும். அதுக்கு மேலே 3, 5, 7, 9ன்னு உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் வந்து வேலுக்கு வேல் பூஜை செய்யலாம்.